வணக்கம் வியூவர்ஸ். ஆண்களாலும் பெண்களாலும் நிறைஞ்சது தான் உலகம். இங்க ஆண் இல்லாம பெண்ணும் பெண் இல்லாம ஆணும் தனித்து இயங்க முடியாதுங்கிறது தான் அடிப்படை நியதி. இது புரியாம பல குடும்பங்கள் நீயா நானாங்கிற போட்டியில நீதிமன்றங்களை நோக்கி போகுது. ஆனா ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படிங்கிறத புரிய வைக்கவே பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சாக்ஷாத் சிவபெருமானே எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் உருவம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை தான் இப்போ நம்ம டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்க போறோம். பார்க்க சிவப்பு நிறத்துல இருக்கிறதால திருச்செங்கோடு அப்படின்னு பெயர் பெற்ற இத்தலம் ஈரோட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோயில் பழமையானது மட்டுமின்றி வரலாற்றோடு தொடர்புடையது. இங்க கருவறையில் இருக்கிற மூலவர் சிலர் வலப்பாகத்துல கங்கா சடாமுடி புலித்தோல் அணிஞ்சு சிவனாகவும், இடப்பாகத்துல சேலை கொலுசு அணிஞ்சு அம்பாலாகவும் காட்சி தருது. சிவன் இப்படி அவதாரம் எடுக்க காரணம் பிருங்கி முனிவராம். தீவிர சிவபக்தரான பிருங்கி முனிவர் சிவனை மட்டுமே கும்பிடுறத வழக்கமா கொண்டிருந்தாரு. சக்தி இல்லாம சிவனா அப்படின்னு கோபம் கொண்ட பார்வதியை சமாதானப்படுத்தவே சிவனும் பார்வதியுமா சரிபாதியா எடுத்த அவதாரம் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம். இப்ப நம்ம பார்க்குற மூலவர் சிலர் எப்ப தோன்றது அப்படின்னு கூற முடியாம போனாலும் ஆண் பெண் தத்துவத்தை நிலைநாட்டுறது அலாதியான உண்மை. மேலும் இங்குள்ள முருகன் செங்கோட்டு வேலவர் அப்படிங்கிற பேர்ல மிகவும் புகழ்பெற்றவரா இருக்கிறாரு. முருக பக்தரான அருணகிரிநாதரால பாடல் பெற்ற இவர் அவருக்கு ஞான குருவாகவும் இருந்துள்ளார். மேலும் மலைக்கு போற வழியில 5 தலையுடன் படுத்துள்ள ஆதிசேஷன் சிலர் மிக பிரம்மாண்டமானதா எல்லா நாகதோஷங்களையும் நீக்குவதாகவும் அமைஞ்சிருக்கு. இயல்பாகவே இந்த மலை நாக வடிவத்துடன் இருக்கிறதால பல பேர் இத நாகமலைன்னு சொல்றாங்க. மேல மலைக்கு போற வழியில அங்கங்கே சின்ன சின்ன குகைகளும் இருக்கு. முன்னாடி ஆன்மீக சாதர்களோட பயிற்சி களமா இருந்த இந்த குகைகள் இப்ப கலியுகத்துல காதலர்களோட சந்திப்பு நிலையமா மாறி இருக்கிறது கால கொடுமை. இருந்தாலும் உண்மையோட உள்நோக்கி பயணிப்பவர்கள் இருக்கவே செய்யறாங்க. மூலவர் சிவனானாலும் வைகாசி விசாகத்துல முருகனுக்கு 15 நாள் நடத்தப்படும் தேர் திருவிழா தான் இங்க புகழ் பெற்றது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் பல பேர் குழந்தை வேண்டியும், மேலும் சிலர் சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் 1200 படிகளும் பார்க்காம கீழிருந்தே நடந்து போய் இறைவனை வழிபடுறாங்க. திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் மாதிரியே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்லையும் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை முணுமுணுத்தவாறே மக்கள் பக்தியோடு பௌர்ணமி இரவு அன்று இக்கோயில வலம் வர்றாங்க. பல யாகங்கள்ல செய்த பலன் பௌர்ணமி கிரிவலத்தால பெறப்படுறதா இங்க நம்பப்படுகிறது. மட்டும் இல்லாம சிலப்பதிகார நாயகியான கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்துதான் சொர்க்கம் போனதா சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பு இருக்கு. அதிசயமா இத்தலத்துல அமைஞ்சிருக்கிற புளிய மரத்தடியில பார்வதி அம்மா தவம் செய்ததால இங்குள்ள புளிய மரம் இனிப்பும் புளிப்பும் கலந்து சுவையா இருக்கு. ஆக சரிபாதி தத்துவத்தை இறைவனே புரிய வைக்க எடுத்த அவதாரமான அர்த்தநாரீஸ்வரரே இடஒதுக்கீடு பிரச்சனைக்கான தீர்வை சொல்லாம சொல்லி அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் புரிய வச்சுட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி கோயில்களை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.